ஹாய் அன்பு சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே என்னோட அன்பான வணக்கங்கள். டிவிக்கு பார்த்து ஏன்ப்பா இப்படி பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அவங்க இப்போ ஆட்சிக்கே இன்னும் வரலை, இனிமேல் தான் வரப்போகிறாங்க. நல்லது செய்யணும்னு அவர் வந்திருக்காரு. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நம்பி சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க எப்படி செய்வாங்கன்றது தெரியும். 5 வருஷத்துலலாம் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அவரு முதலே சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ப்ராசஸ், எல்லாமே ஒவ்வொன்று நடக்கும். கண்டிப்பாக அவருக்கு 3 வாட்டியான சான்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி செய்வாங்க. எல்லாரும் ஆதரவு கொடுங்க அவருக்கு. அந்த மனுஷனை வேலூரில் கண் கலங்க வச்சுட்டாங்க அவங்க. அந்த மனசுக்குள்ளே எவ்வளோ ஆதங்கம் இல்லைன்னா அந்த மனுஷன் அப்படி கண் கலங்குறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கை கொடுங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் யாரையுமே நம்பினவர்களே ஏமாற்ற மாட்டாங்கன்ற ஒரு பழமொழி கண்டிப்பாக இருக்கவே இருக்குது. கண்டிப்பாக ஏமாற்றாதீங்க, கை விட்டுறாதீங்க. ஒரு விஜயகாந்த் தான் விட்டுட்டிங்க, விஜயாச்சும் விடாமல் கை கொடுத்து தோல் தூக்கி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மை செய்வார். பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரோடு, இந்த 3மே ஒரு நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த 3 இருந்ததுன்னா கல்வி உயரும். கல்வித்துறையில் நல்ல ஒரு மாற்றம் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணுன்னா அவர் வரணும். அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிவி கேக்கே ஓட்டு போடுவோம், விசிலுக்கே ஓட்டு போடுவோம்.